ஹலோ மக்களே 488வது எபிசோட் போயிடலாம். எபிசோட் ஷெட்ல சாஸ்கி வந்து சினோட்ட கட்டுக்கிட்டு இருக்கான். உச்சியா கிளான் வந்து உங்களை ஃபோர்ஸ் பண்ணி ஹெல் வேலிக்கு அனுப்புனனால நீ வந்து ரிவெஞ்ச் கட்டி தானே இப்பெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் அதை கேட்டோன்னே அவன் ஷாக் ஆகுறான். அப்பனா முதல்ல இருந்து என்னோட டார்கெட் வந்து நான் தானு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் ஆமா அதுக்காண்டி தான் ஹிடன் லீவ் வில்லேஜுக்கு அந்த மக்கள்லாம் அனுப்பி விட்டேன். அவங்க எல்லாம் ஹியூமன் பாம்ஸ்னு சொல்லிட்டு இருக்காவா. நான் வந்து அழிக்க நினைச்சது ஒன்னே அழிக்க நினைச்சேன், மொத்த வில்லேஜே அழிக்கன்னு தான் நினைச்சேன்னு சொல்லிட்டு இருக்கா சீனோ. ஆனான்னு சொல்றா. அதுக்குள்ளதான் நம்ம பேம்போ வில்லேஜ்ல வந்து மீட் பண்ணிட்டோம் அப்படிதானே சொல்லிட்டு சாஸ்கி சொல்லிட்டு இருக்கான். ஆமா அது கோயின்சிடன்ஸா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த அளவுக்கு நடக்கும்னு சொல்லிட்டு எனக்கே தெரியும் சொல்லிட்டு இருக்காவா. பேம்போ வில்லேஜ்ல அவ்வளவான சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் எங்க பிளானை நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டோம்னு சொல்லிட்டு இருக்காவா. சாஸ்கி எப்படி பழச யோசிச்சு பார்க்க நான் ஃபூஷினை தான் தேடி போறேன்னு தெரிஞ்ச உடனே நீனும் என் கூட அப்படி ஜாயிண்ட் ஆகி என் கூட தேடுற மாதிரி வந்துட்ட. அதுக்கு பிறகு ஹியூமன் பாம்ஸ் வந்து டைவர்ஷனுக்கு வந்து அனுப்பி விட்ட அப்படிதானே சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு பிறகு உன்னோட ஃப்ரெண்டு நோவாக்கி இல்ல அதான் ஃபூஷினுங்கிறவன் வந்து இந்த சக்கரா பிளேட வச்சு என்னை அட்டாக் பண்ணான். ஆனா என்னை கொல்லணும் ட்ரை பண்ணல. அது உன்னோட ஓல்டு பார்ட்னர் தான் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் நீ இப்ப என்ன கொல்ல போறேன்னு சொல்லி சீனோ கேட்டுக்கிட்டு இருக்கா. இப்ப மொத்தமே 2 பேர் தான் இருக்கும். சீனோகி கிளான்ல கடைசி ஆளு உச்சியா கிளான்ல உள்ள கடைசி ஆளு யார் கடைசியா உயிரோட போவான்னு சொல்லி பாப்போம் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. சாவு வர சண்டை போடும் சொல்லிட்டு இருக்காவா. சொன்ன சாஸ்கி சொல்றான் எனக்கு சண்டை போடலாம் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ என்னதான் பேசணும் உன்னைங்கிறது தப்பிச்சுலாம் போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னா கையை வெட்டுறா ரத்தம் சிந்து சிந்து நின்னுக்கிட்டு இருக்கா. சாஸ்கி யோசிக்கா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு டே இந்த சீனோகி கிளான் வந்து ரத்தத்தை யூஸ் பண்ணி எல்லா வகையான ஜுட்ஸையும் ஹேண்டில் பண்ணுவோம்டா நான் தான்டா நாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. டே இந்த ஹெல் வெளியில உள்ள தண்ணியில வந்து அயன் தன்மை வந்து அதிகம் இருக்குடா அதனால எங்க பவர் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் சொல்லிட்டு இருக்காவா. சடனா கெட்ஸிரிகன் ஓபன் பண்றா. பார்த்தா அந்த தண்ணியில ரத்தத்தை கலந்து அதை வச்சு அட்டாக் பண்றா. என்னடான்னு சொல்லிட்டு சாஸ்கி முழிக்கான். ஸ்ட்ரைட்டா சாஸ்கியை பாஞ்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்காவா. ஆனா சாஸ்கி இருந்தாலும் சிடோரி யூஸ் பண்ணி தப்பிச்சு போய்கிட்டே இருக்கான். பாம்பெல்லாம் 2 துண்டா வெட்டி வீசுறான். பார்த்தா சாஸ்கி விட மாட்டுக்கு அந்த டிராகனை வெட்டி துண்டு துண்டா போய்கிட்டு இருக்கான். அவ பதறதா என்னடா இவன் அசால்ட்டா வெட்டி வீசி போய்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா சாஸ்கி ரெடிகன் பவர் யூஸ் பண்ணி அங்கங்க பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்ட்ரைட்டா டைரக்ட் காம்பட்டுக்கு வந்துட்டான். பார்த்தா விட்டு தொழிலையும் தொழிக்கான். பார்த்தா ஒத்த கையில விட்டு நொறுக்குதான். உடனே மிரளுதா என்னடா இது அட்டாக்னு சொல்லிட்டு உன் கதை முடிஞ்சிட்டான்னு சொல்லிட்டு சாஸ்கி கேட்டுட்டு இருக்கான். சடனா கெட்ஸிரிகன் பவர் யூஸ் பண்ணி சடனா அங்கிருந்து மறைஞ்சு போய்கிட்டே இருக்காவா. சடனா பாஞ்சு வந்து வெட்டுதா. ஆனா வெட்டினா அடுத்த செகண்ட் அந்த காயம் அப்படி மறையுது. உடனே சாஸ்கி யோசிக்கா இவன் நம்ம கையை வெட்டினா ஆனா ரத்தம் வரல சடனா சீல் ஆகுது என்னன்னு சொல்லிட்டு யோசிக்காம பார்த்தா அதான் அவளோட ஜுட்ஸு தான். பார்த்தா ரத்தத்தை வெட்டின உடனே கரெக்டா வந்து அவன் உடம்புக்குள்ள ஏதோ ஒரு கெஞ்சுட்ஸு மாதிரி விழுந்துருச்சு. பார்த்தா அவன் கத்தியை வச்சு அவன் வயிற்றுலேயே குத்துத மாதிரியே இருந்துகிட்டு இருக்கு. இது ஒரிஜினல் நடக்கா பொய்யா நடக்கான்னு வர தெரியல. சடனா பார்த்தா சாஸ்கி ஹியூமன் பாம் மாதிரி மாறுதான். போயிட்டு வா சாஸ்கி உச்சிக்கா குட் பைன்னு சொல்றாவா. பார்த்தா சாஸ்கி சின்ன பின்னமா ஆயிட்டான். அடை இதான் அவனோட எக்ஸ்ப்ளோடிங் ஹியூமன் ஜுட்ஸுவான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஆல்ரெடி நம்மால் கெஞ்சுட்ஸுவை போட்டு விட்டான். பார்த்தா நம்மால் முதல்ல சரிங்க யூஸ் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்கான். மிரண்டுட்டா. அப்ப நம்ம இவ்வளவு நேரம் சண்டை போட்டது சரிங்கன்னு யூஸ் பண்ணி தானே சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காவா. இதனால தான்டா சாஸ்கி உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. டேய் சாஸ்கி நீ ஹிடன் லீஃப் வில்லேஜ்ல பிறந்தவன் உச்சியா கிளான்ல வளர்ந்தவன். உன் குடும்பத்துல எல்லாருமே உன்னை நேசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு சமயத்துக்கு அப்புறம் உன் குடும்பமே அழிஞ்சிருச்சு. ஆனா அதுக்கப்புறம் உன்னை நேசிக்கிற ஆள் இருந்துகிட்டே இருந்தாங்கடான்னு சொல்றான். சொன்ன உடனே அப்படி ஷாக் ஆகுறான். பார்த்தா சக்குராவின் நட்டம் யோசிச்சு பார்க்காம அதுக்கப்புறம் நீ இந்த ஊரை விட்டு தனியா டிராவல் பண்ணாலும் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண எப்பவுமே ஒரு ஆள் இருந்துகிட்டே இருந்திருக்காங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஆனா நான் அப்படி கிடையாடா. நான் பிறந்ததுல இருந்தே தனியா தான்டா இருந்துகிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. உன்னை சாஸ்கி பழச யோசிச்சு பார்க்கான். டேய் நீ எதுக்கட என்கிட்ட ஒட்டிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நட்டோவை பார்த்து கேட்பான். ஏன்னா நீ என்னோட ஃப்ரெண்டுடா உனக்கு எனக்கு ஒரு பாண்ட் இருக்குன்னு சொல்லியிருப்பான் நட்டோ. அப்போ சரி இப்போ நீ எதுக்கட ஹிடன் லீஃப் வில்லேஜுக்காண்டி சண்டை போட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காவா. ஹிடன் லீஃப் வில்லேஜ்ல வந்து லைட் இருக்கு டார்க்னஸ் இருக்குடா அதுக்காண்டி ஏன்டா நீ சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. டே அந்த வில்லேஜ்காரங்க உன்னோட கிளானே கொண்டுட்டாங்க இருந்தாலும் அவங்களுக்காண்டி ஏன்டா இந்த லெவலுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. ஏன்னா நான் உயிரோட இருக்கேன்னு சொல்றான் அவன். அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. ஏன்னா இப்ப நான் உயிரோட இருக்க காரணமே என்னோட ஃப்ரெண்டு தான். என்னோட வழியை எல்லாமே அவன் ஷேர் பண்ணிக்கிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த உலகம் மாறுன்னு சொல்லிட்டு அவன் நம்பிக்கிட்டு இருக்கான். அதை நானும் நம்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சாஸ்கி. இந்த பாண்டு தான் என்னை ஹிடன் லீஃப் வில்லேஜ் வந்து எனக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த உலகத்தை நாங்க வந்து ஷேடோல வந்து காப்பாற்ற போறோம் எங்க அண்ணன் இட்டாச்சி மாதிரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த உலகத்துக்கு பின்னாடி எப்படினாலும் ஒரு நாள் வெளிச்சம் வரும் அதுக்காண்டி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி உலகத்துல நான் எதிர்பார்க்கணும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்க சீனோ என்னை சீக்கிரம் கொல்லுன்னு கத்துறாவா. சீனோ நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு ஃபூஷின் வேகமா வாரான். ஃபூஷின் நீ இன்னும் உயிரோட தான் இருக்கேன்னு சொல்லிட்டு கத்திட்டு வரா சீனோ. எதுக்கு ஃபூஷின் நீங்க வந்த நீ போப்போன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. உன்னை சாஸ்கி பக்கத்துல வந்து சொல்லிட்டு இருக்கான். இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னு உனக்கு புரியுதான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே வந்து சாஸ்கி சொன்னதை பழச யோசிச்சு பார்க்க என் ஃப்ரெண்டு ஒருத்தன் தான் என்னை காப்பாத்தினா. அவன் காப்பாத்தினாலதான் நான் இன்னைக்கு உயிரோடவே இருக்கேன். என்னோட வழியை மட்டும் ஷேர் பண்ண அவன் தான் சொல்லியிருப்பான். அதைத்தான் இப்ப யோசிச்சு பார்க்காவா. பார்த்ததை யோசிச்சு பார்த்துட்டு இப்ப காட்டுறாங்க. உன்னை ஃபூஷின் வந்து முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கான். உனக்கு கொல்லன்னா என்னைய கொல்லு சீனோவை விடுன்னு சொல்றான் ஃபூஷின். உன்னை சீனோ பக்கத்துல வந்து நின்றுட்டு இருக்கா. ஃபூஷின் போதும் ஃபூஷின் வா போவோன்னு சொல்லிட்டு இருக்காவா. ஏன்னா இவளுக்காண்டி ஒரு ஆள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சாஸ்கி புரிய வச்சிட்டான். நீனும் செத்துட்டினா அந்த வழியெல்லாம் நல்லா ஏத்துக்கிட முடியாதுன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டா சீனோ. சாஸ்கி நான் மட்டும் உன்னை பேம்போ வில்லேஜ்ல பார்க்காம இருந்திருந்தோம்னா இன்ன வரைக்கும் உன்னை வெறுத்துக்கிட்டே தான் இருந்திருப்பான்னு சொல்லிட்டு இருக்காவா. அப்புறம் சடனா சிரிக்கா நீ பார்க்க நினைச்சல ஒரு உலகம் அந்த உலகத்தை நானும் பார்க்க நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காவா. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த சீன் ஹிடன் லீஃப் வில்லேஜ் காட்டுறாங்க. பார்த்தா சக்குராவும் ஹினட்டாவும் சேர்ந்து ஒரு ஆளையா குணப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. உன்னை ஹினட்டாவை பேக் குணப்பட்டு பார்க்க இதான் கடைசி ஆளு இவனை சரி பண்ணிட்டோம்னா எல்லாருமே சரியாயிருவாங்கன்னு சொல்லிட்டு உன்னை வந்து ஹினாட்டா வந்து பேக் குணப்பட்டு பார்க்க சக்குரா வந்து குணப்படுத்தி சரியாகி வெளியே கொண்டு வரா. அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு
இது எவன் ஸ்டார்ட் பண்ணணும், அவனை வந்து புடிச்சிட்டாங்களாமே அப்படியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா ஹினாட்டா. ஆமான்னு சொல்றா. அப்பனா சாஸ்கி தான் அங்க இருக்கானான்னு சொல்லிட்டு ஹினாட்டா கேட்கா. இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா அங்க போவில சாஸ்கி அங்க யாருமே இல்லையா. ஹிடன் லீஃப் வில்லேஜ் ஆளுங்க வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு மட்டும் இங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. அதுக்கப்புறம் பார்த்தா ஜெயில கட்டுறாங்க. பார்த்தா சீனோவையும் ஃபூஷினையும் தான் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. கக்காச்சி வந்து அவங்க பார்க்க வந்திருக்கான். உன்ன சீனோ சொல்றா எல்லா தப்பையும் நான் தான் பண்ணேன், அதனால ஃபூஷினை விட்டுருங்க, என்னைய மட்டும் லாக் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. பார்த்தா ஃபூஷினி இன்னொருத்தன் வரான். சீனோ மேல மட்டும் குறை கிடையாது, நாங்களும் தப்பு பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. உன்னை கக்கா சொல்றான், டே எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். டே மிஸ்டி வில்லேஜ்ல இருந்து மிஸ்ஸுக்காக சொல்லிருக்காங்க, அவங்க வந்து உங்களை கஸ்டடி எடுத்துருவோம்னு சொல்லிருக்காங்க, அதனால அங்க அனுப்ப போறேன்னு சொல்றான் அவன். எதுக்குன்னு சொல்லிட்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்காவா. ஏன்னா இப்ப தான் நெகட்டிவிட்டி மட்டும் அழிக்க வேண்டிய நேரம் சொல்லிட்டு இருக்கான் கக்காஷி. இனிமேல் இந்த ரிவெஞ்ச் எதுவுமே இருக்க கூட சொல்லிட்டு இருக்காம. வாங்க மிஸ்ஸுக்காகன்னு சொல்றான். பார்த்தா மிஸ்ஸுக்காக இங்க வாரா. உங்களுக்கு ஹிடன் மிஸ்டிக்கு என்ன கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் விசாரிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன் மிஸ்ஸுக்காக. இதெல்லாம் உங்களுக்கு ஓகேனா ஹிடன் மிஸ்டி வில்லேஜுக்கு வந்து உங்களால ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. ஏன்னு சொல்லிட்டு சீனா கேட்டுக்கிட்டு இருக்கா. நீங்க இவ்வளவு நாள் பண்ண தப்புக்கு வந்து பிராயச்சித்தம் தேடிட்டீங்க, அதனால இதோட இதை நிப்பாட்டிக்கலாம், இனிமேல் எந்த யாருக்கும் எந்த வெறுப்பு இருக்கக்கூடாது, எல்லாருமே சமம்னு சொல்லிட்டு நம்ம வாழலாம்னு சொல்லிட்டு இருக்கான் கக்காஷி. இதுக்கப்புறம் நீங்க உங்க வாழ்க்கைக்காண்டி போராடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நீ இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த நேரத்துக்கு அவன் அங்க இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். எவன் சொல்லிட்டு யோசிக்காவா. பார்த்தா சாஸ்கி வந்து கொலிசியமுக்கு போயிட்டான். பார்த்தா சாஸ்கி என்னன்னா அந்த சண்டைக்கு போயிருக்கான். என்னன்னு பார்த்தா எல்லாத்தையும் விடுவிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டான். அப்பனா தான் அவன் ஜெயிச்சாதான் எல்லாத்தையும் விடுவிக்க முடியும், அதனால அங்க போய் நின்னுக்கிட்டு இருக்கான் மாசா. அது எதுக்காண்டி வந்திருக்காம்னா பார்த்தா சீனோ சொன்ன வார்த்தைக்காண்டி தான் வந்திருப்பான். உடனே சாஸ்கி சொல்றான், நான் எல்லா சேலஞ்சும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், என் கூட எந்த சீனோல சண்டை போடுறானோ அவனை எல்லாரும் ஃப்ரீ பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். உங்களுக்கு உச்சிய கண்ணு ஒண்ணு என்கிட்ட வந்து மோதி பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். சாஸ்கியா அப்படி செஞ்சான்னு சொல்லிட்டு சீனோ ஷாக் ஆகுறா. அங்க இருக்கிறது எல்லாருமே கெக்கே கென்கை ஷினோபி, அவங்களெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா சீனோ. அதுக்கப்புறம் பார்த்தா நருட்டோ மாசா வரான். டே எங்க சாஸ்கியை ஒண்ணு நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சாஸ்கி இந்த வாட்டி வந்து அவன் கண்டி போராடல, உங்களுக்கு போராட போயிருக்கான், அவன் கண்டிப்பா தோக்க மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. அப்ப நீ தான் சாஸ்கியோட அப்படின்னு சொல்ல வராவா. ஆமா நான் தான் சாஸ்கியோட ஃப்ரெண்டுன்னு சொல்றான் நருட்டோ. என்னோட பேர் தான் நருட்டோ உசுமக்கின்னு சொல்றான். உன்னை சந்திச்சுல ரொம்ப பெருமை அடைகிறேன்னு சொல்றாவா. உன்னை சாஸ்கியை காட்டுறாங்க கொலிசியம்ல. பார்த்தா ஒருத்தன உடலை எல்லாமே நொறுக்கி எரிஞ்சுட்டான். பார்த்தா அதுக்கப்புறம் பார்த்தா ரிங்லின்ற அறிவிக்கான். சாஸ்கி உச்சிக்க ஒத்தால நின்று எல்லா சிறுமையும் அடிச்சு நொறுக்கிட்டான். இனிமேல் எல்லா சிறுமையும் அவனுக்கு சொந்தமானவன்னு சொல்லிட்டு உடனே சடனா ஒருத்தன் எந்திக்கான். இனிமேல் எங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹிடன் கிளவுட் வில்லேஜ்காரங்க வந்து உங்களை எடுத்துட்டு போய்டுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. ஹிடன் கிளவுட் வில்லேஜ்னு சொல்லி ஷாக் ஆகுறான். சடனா பார்த்தா ரைகேகி வந்துட்டாரு. ஆமாடா ஹிடன் கிளவுட் வில்லேஜ் உங்க எல்லாத்தையும் சேஃபா கூட்டிட்டு போறோம்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. அதே சமயத்துல எவம்ல இங்க இல்லீகல் கேம்பிளிங் பண்ண வந்தீங்களோ எல்லாத்தையும் என்னோட கஸ்டடியில எடுத்துட்டு போக போறோம்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. பார்த்தா எல்லாரும் தப்பிச்சு போக பாக்கானுங்க. அதுக்குள்ள பார்த்தா கிளவுட் வில்லேஜ்காரங்க எல்லாத்தையும் அடிச்சு தூக்குறானுங்க. எங்கடா தப்பிச்சு போக பாக்குறீங்க, பணம் முதலைகளான்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. சடனா பார்த்தா ஒயசிரோவா கட்டுறாங்க. இது இனிமேல் நம்மளுக்கு சரிபட்டுறது, நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போறோம்னு சொல்லிட்டு அவன் தப்பிச்சு போறான். டேய் பொடியான்னு சொல்லிட்டு ரைகாகே வராரு. சாஸ்கியை வச்சு பார்க்க நம்மளால தானே இவர் கையே போச்சுன்னு சொல்லிட்டு உங்களை சந்திச்சதுல நான் பெருமை அடைகிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். டேய் நீ எனக்கெல்லாம் ஒன்னும் நன்றி சொல்ல வேண்டாம், நீ நன்றி சொல்ல வேண்டியது வந்து லார்ட் 6க்கு தான், அவர் தான் வந்து உன்னை இங்க இருக்குன்னு சொன்னாரு, அதனாலதான் நான் ஸ்ட்ரெயிட்டா இங்க பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு. டேய் அதுக்கப்புறம் உன்ட்ட இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், ரொம்ப நாளைக்கு முன்னாடி நருட்டோ உனக்காண்டி வந்து என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தான்னு சொல்றான். அவன் என் காலில் எல்லாம் விழுந்தான்னு சொல்றாரு அவர். அப்படி சொன்னோன்னே சாஸ்கி மிரண்டுட்டான். நீ என்னோட தம்பியை கடத்தினதுக்கு பிறகு டான் சொல்லிட்டு இருந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்துச்சுன்னு சொல்றான். உன்னை ரோக் நிஞ்சான்னு அறிவிச்சிட்டாங்க, உன்னை கொல்ல சொல்லி எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த சமயத்துல உன்னை கொல்ல தேடிக்கிற சமயத்துல சாஸ்கி உச்சியா நீங்க கொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அவன் வந்து கெஞ்சினான்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். இனிமேல் இந்த ரிவெஞ்சுங்கிற வார்த்தையை நம்ம முடிவு கிட்டோம்னு சொல்லிக்கிட்டு அப்படியே அவர்கிட்ட கெஞ்சினதெல்லாம் அவர் யோசிச்சு பார்க்காரு. ஆனா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், அன்னைக்கு நான் உன்னை கொல்லலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. உனக்காண்டி நிறைய பேர் போராடுறாங்கடா, ஆனா இனிமேல் அந்த மாதிரி எது தப்பு பண்ணான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. இவ்வளவு நாள் பண்ணிட்ட இனிமேலாச்சும் சரியாருன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்காரு அவரு. சாஸ்கி அமைதியா இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா ஒராச்சு மாதிரி ஒயசிரோ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடா எல்லாமே பிளான் படி போச்சான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. அப்படித்தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒயசிரோ. ஒரு வழி அந்த வெறுப்பு உணர்வு எல்லாமே அடங்கிருச்சு, அது வரைக்கும் சந்தோஷம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு சின்ன கம்யூனிட்டில வந்து எல்லாரும் அமைதியா இருந்து அவன் வேலையை பார்ப்பான்னு பார்த்தா அவன் அடிபடி சண்டை போடுற மாதிரியே இருந்துச்சு. எல்லாரும் வெறுப்புணர்வுல வாழ்ந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் என்னடா உன்னோட பேச்சு உச்சியா கிளான்ல உள்ளவன் பேசுன மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒராச்சு மாரு. ஆமா அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறக்கான். பார்த்தா அவன்கிட்ட கெட்சுரிகன் இருக்கு. பார்த்தா சினோக்கி கிளான்ல அவனும் ஒரு ஆளு தான். என்னன்னு பார்த்தா கிளான்ல ஏதோ ஒரு பிரச்சனைனால இவன் ஒய்ஃபை கொண்டிருக்காங்க. பார்த்தா இதே மாதிரி கிளானுக்குள்ள வெறுப்புணர்வு வளர்ந்து வளர்ந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மொத்த கிளானுமே இவன் தான் கொன்னு எரிஞ்சிருந்திருக்கான். பார்த்தா இட்டாச்சி எப்படி உச்சியா கிளான போட்டு தள்ளனா இவன் வந்து அவன் கிளான மொத்தத்தையும் போட்டு தள்ளனதே இவன் தான். ஏன்னா இந்த வெறுப்புணர்வு வந்து மிச்சம் எந்த கிளான்ட்டையும் வந்து மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணியிருந்திருக்கான். அதுக்கப்புறம் என்ன சொல்றான், ஆனா என்னோட பொண்ணை வந்து இந்த கொலிசியம்ல பார்த்து வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்றான். என்னன்னு பார்த்தா சீனோங்கிறதே அவனோட பொண்ணு தான். நீ வேணுக்குனே சாஸ்கியோட பொண்ணை மீட் பண்ண வச்சு அவளை வந்து ஸ்டாப் பண்றதுக்காண்டி தானே இப்படிலாம் பண்ணன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். டேய் நீ ஒரு அப்பாவா உண்மையிலே வேற ரோல் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான் வராச்சும் வரும். என்னால முடிஞ்சதை பண்ண அவ்வளவுதான் சொல்றான் அவன். பார்த்தா அவ பொண்ணை தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆள் சாஸ்கி தான் சொல்லிட்டு முதல்ல இருந்தே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் சாஸ்கி வர வச்சு எல்லாத்தையும் பேக்ரவுண்ட்ல இருந்து பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த சீன்ல நாட்டோவையும் சக்குராவையும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. நாட்டோ பேசிட்டு வரான், சாஸ்கி என்னதான் ஊர்ல இல்லைனாலும் வெளியே இருந்து நம்ம வில்லேஜ் ப்ரொடெக்ட் பண்ணதானே, அது வரைக்கும் சந்தோஷம் சொல்லிட்டு பேசிட்டு வரான். எல்லா விஷயத்திலயும் சாஸ்கி நல்லா பண்றானே அது வரைக்கும் சந்தோஷம் சொல்லிட்டு பேசிட்டே வரான். சடனா பார்த்தா சக்குரா அமைதியா இருக்கா. என்ன சக்குரா இப்படிலாம் பேசணும் உனக்கு சந்தோஷமா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கிறது ஒன்னே ஒரு விஷயம் தான்டா, சாஸ்கி அவன் ஜெர்னிக்கு போறது முடி ஒன்னு சொல்லிட்டு போனா அது மட்டும் தான் சொல்றாவா.
சாஸ்கி அப்படி என்ன சொல்லிருப்போம்னா, அந்த டிராவலுக்கு நான் போறதே நான் தப்பம்புக்கு பிராயச்சித்தம் தேடி தான், அதுக்காண்டி தான் நான் போயிட்டு வரேன்னு சொல்லியிருப்பான். சாஸ்கி அவன் தப்பெல்லாம் உணர்ந்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வருவான்னு நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காவா. நான் அவன் கூட எப்பவுமே நான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காவா. சடனா யோசிக்கா, டே நான் இந்த மாதிரிலாம் பேசுறது சாஸ்கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு நார்ட்டோவே அடிச்சு வீஸ்டாவா. அதுக்கப்புறம் பார்த்தா சாஸ்கி அப்படி கடலோரமா அப்படி பொடி நடையில நடந்து போய்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பறவை பறந்து வந்து பார்த்தா கக்காஷ்ல இருந்து ஒரு லெட்டர் வருது அவனுக்கு. பார்த்தா அது கக்காஷ்ல இருந்து வரல, பார்த்தா அது நர்ட்டோட்ட இருந்து வந்திருக்கு. டேய் சாஸ்கி, நீ என்னதான் வில்லேஜுக்கு வராட்டினாலும் வெளியேறது ப்ரொடெக்ட் பண்ணது அதுவே ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு இருக்காம. நீ ஒரு 1 மந்த் லீவ் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காம. அப்படி சொன்னோன்னே ஷாக் ஆகுறாவன். நீ அப்ப அவன் பழசை யோசிச்சு பார்க்க பார்த்தா இட்டாச்சிட்டு சொல்லிட்டு வந்திருப்பான், அண்ணா நீ லீவ் போலீஸ் ஃபோர்ஸ்ல சேராட்டினாலும் பிரச்சனை இல்லை, நான் கண்டிப்பா அப்ப சேரும்னு சொல்லியிருப்பான். அப்படி ஒரு வார்த்தை சொன்னோன்னே சாஸ்கி மிரண்டுட்டான். இப்போ ரொம்ப நாள் ஆயிருச்சு, சரி நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காம பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பண்ணுங்க. See you, bye.